இன்றைய நாள் 6ஆம் பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த 6ஆம் பாசுரம் தொடங்கி 15ஆம் பாசுரம் வரை தன்னுடைய தோழிமார்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளுடைய ஆசை. அதற்கு தக்கவாறு 6வது பாசுரத்தில் ஆண்டாள் சில லட்சணங்கள் சொல்றாள். அதாவது தோழிகளை அழைக்கணும்னா விடியற் காலத்தால போய் அவளை கூப்பிடணும், எழுந்துக்குங்கோ. அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்னெல்லாம் கார்த்தால ஆயிடுத்தாங்கிறதுக்கு லட்சணம் கேட்போம். ஹவுஸ் இஸ் த மார்னிங். அப்போ ஆண்டாள் சொல்லிண்டே வரணும் பதில். அப்பதான் ஆரம்பிக்கிறா, புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிறா ஆண்டாள். இப்போ புல் என்பது பறவையை தெரிவிக்கும். பறவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன? நீ சொல்லு விஷ்ணு. பேரட். வெரி குட். ஆண்டாள் கையில பேரட் வச்சுருக்கா. பேரட்டுங்கிறது வேதத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால வேதத்துக்காக, வேதத்தின் சார்பாக, வேதத்தின் இடத்துல ஆண்டாள் கிளிய தரிச்சுருக்கா. வேற உனக்கு என்ன போயிடும்?
ஈகிள். ஈகிள்னா என்ன? நம்ம சம்பிரதாயத்தில் கருடன். கருடன்னா பெருமாளுக்கு என்னவா இருக்க? வாகனமா இருக்க. வெரி குட். உனக்கு என்ன பறவை ஞாபகத்துக்கு வருது? மானிஷாத பிரதிஷ்டாந்தம். ஓ, அந்த அந்த கிரௌஞ்ச பறவைகளை கொண்டது ஞாபகம். பறவைன்னா உனக்கு என்ன ஞாபகம்? மயில். ஏன்? வெரி குட். முருகப்பெருமான் அமர்ந்திருப்பது மயில் வாகனனாய், மயில் மேல உட்கார்ந்து. கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வருவார். உனக்கு என்ன பட்சி ஞாபகத்துக்கு வருவார்? குருவி. அந்த குருவி என்ன, அதுக்கு என்ன பெருமை? அதாவது குருவிக்கு என்ன சொல்லலாம், சின்ன பறவை. ஆனால் அந்த குருவியிலேயே பல வகைகள் உண்டு. அதெல்லாம் கூடு கட்டும்போது குக்கணாங்குருவின்னு ஒரு குருவி, அது எப்படி அவ்வளோ அழகாக கூடு கட்டுறதுனே தெரியாது, சின்னதாக இருக்குது, ஆனால் இவ்வளோ கீர்த்தி பெருசாக இருக்குது. உனக்கு என்ன பறவை பிடிக்கும்? காக்கா. காக்கானா உனக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரும். கருநிறம். வெரி குட். அப்படின்னா ஆண்டாள் வந்து பறவையை எடுத்துக்காட்டா வச்சுன்னு சொல்றா. அதனால என்ன சொல்றா, புல்லும் சிலம்பினகான். புல்லின் அந்த துவனி கேட்டு பாரு. சிலம்பினகான் புல்லரையன் கோயில். புல் அரையன். அரையன்னா அரசன் அர்த்தம். புல் அரையன், புட்களுக்கு, அந்த பட்சிகளுக்கு அரசனா இருக்கக்கூடிய வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி. இது எது, யாரோட ஸ்லோகம் இது? ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி. வேதாத்மா விஹகேஸ்வரா. அந்த வேதாத்மாவாய் விஹகேஸ்வரனாய் பன்னகனாய் தார்க்ஷனாய் கொண்டாடப்படக்கூடிய கருடன் புல்லரையன். அதனால இந்த இடத்துல சொல்ற, கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பெருமாள் கோவிலேருந்து வரக்கூடிய சங்கநாதம் உன் காதில் விழவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இப்போ வெள்ளை விழிசங்கு, விழுவிலேன்னு இருக்கக்கூடிய சங்கின் துவனி கேட்கவில்லையோ. உங்காத்துல நீங்க சங்கு வாசிப்பீங்களா? நீ உங்காத்துல எப்போ ஒரு தடவை எப்போ வாசிச்சோம்? கோயில்ல இருக்கும்போது. ஆத்துல வாசிப்பீங்களா? ஆத்துல வாசிக்க மாட்டோம். ஆனா தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது, கோவில்களில் சங்கநாதம் சேவிப்பது. பெங்கால் ஸ்டேட்டுக்கெல்லாம் போனேன்னா வீட்டிலேயே சங்கநாதம் இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆண்டா சொல்றா, வெள்ளை விழிசங்கின் பேர் அரவம், அதுலேருந்து வரக்கூடிய துவனி கேட்டிலையோ, உன் காதுல விழலியா அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் இப்ப வந்து அந்த பெண்மணியை பார்த்து சொல்றா, பாரடி கார்த்தால ஆயிடுது, பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுறது, அப்புறம் வந்து இந்த பெருமாள் கோவில்லேருந்து சங்கநாதம் கேட்கறது. எந்த கோவில்? பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, பெருமாள் கோவில்னு எப்படி தெரியும்? வெரி குட். புல்லரையன் கோயில்னு சொல்றான். கருடன் இருக்கக்கூடிய கோவில். ஏன்னா ஒரு கோவில் எடுத்துட்டேன்னா அந்த மதில்ல 4 ஓரத்திலையும் கருடன் இருப்பார். சன்னதி கருடன் இருப்பார், பெருமாள் எதிர்க்க ஏறி இருக்கக்கூடிய கருடன். அதனால இந்த இடத்த சொல்றா, புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இதெல்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சொல்றா அடையாளமா. இல்ல ஆயிடுத்து நீ நாழி அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணி கேட்போம் இல்லையா, சரி நீ எழுப்பறியே, நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறா? பெருமாள் நாமத்தை பாட போறா. அந்த எந்த பெருமாள்? பெருமாள்னா யாருங்க? கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து சிறு வயதில் செய்த லீலா சேஷ்டிதங்களை பண்ணணும். ஆனா அவர் லீலா சேஷ்டிதம் பண்ணியிருக்காரு, ஆச்சரியமா பண்ணியிருக்காருங்கிறது போன பாசுரத்துல பார்த்தோம், மாயனை அப்படிங்கிற பாசுரத்துல பார்த்தோம். அப்படி என்ன மாய காரியம் பண்ணிவிட்டார்னா ஆண்டாள் சொல்றா, பேய் முலை நஞ்சு உண்டு, கண்ணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முலையில் விடத்தை தடவிக்கொண்டு ஒரு பெண்மணி வந்தாள். அவள் பேர் பூதனா பாலகாதினி. அந்த பூதனாவே வந்திருக்கா. அந்த பேய்முலையோடு வந்த பூதனையின் பாலை உண்டு அவளையும் நற்கதிக்கு ஏத்தினார் எம்பெருமான் அப்படிங்கிறதால பேய்முலை நஞ்சு உண்டு. சரி, இப்போ கிருஷ்ணர் பூதனாவை கொன்னதுக்கும் ராமர் தாட்டகாவை கொன்னதுக்கும் என்ன சாமியம்? ஒரு ஸ்திரீய அப்படின்னா பெண்களை நாம் மதிக்க வேண்டும். ராமரும் கிருஷ்ணரை ஏன் மதிக்கலன்னு கேட்டா மதிக்காம இல்லை, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கருணை அவர்கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். ஒரு தாய், ஒரு தங்கை, அக்கான்னா அதுக்குன்னு ஒரு கருணை இருக்கு. இதெல்லாம் அவகிட்ட இல்லை. அப்போ பெண்மையை இழந்து விட்டார்கள், வதம் செய்தார். பெய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், கள்ளச்சகடம் சொன்னது சகடாசுரன். அந்த சகடாசுரனுடைய இயற்பெயர் என்ன? உத்கச்சன். அந்த உத்கச்சனாய் வந்த சகடத்தை கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி, காலால எட்டி விட்டு எறிந்த. அடுத்தது வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வித்து இவர்தான் காரணம். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து எப்ப படுத்துட்டார்? வெள்ளத்தரவில். எந்த வெள்ளம்? செம்மரம்பாக்கம் திறந்து விட்ட போதா?
வெரி குட். வெள்ளை அரவில் துயிலமர்ந்த வித்தினை. அதனால விழுவிழுன்னு இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதனால வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. இந்த வெள்ளத்தரவு விழுவிழுன்னு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் எங்கேயா சொல்லியிருக்கிறார். வெள்ளை அணை மேவி. விழுவிழுன்னு இருக்கக்கூடிய பெருமாள். பெருமாள் என்ன கலர்? அதனால அவர் கிட்டத்தட்ட தூரக்கேன்னு பார்த்தா செஸ் போர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஆதிசேஷன் வெளுப்பு, பெருமாள் கருப்பு. அதனால இந்த இடத்துல சொல்றார் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அதனால அந்த ஆதிசேஷன் மீது சயனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஆரம்பிக்கும் போது புள்ளரையன் அப்படின்னா கருடனை சொல்லியாச்சு, வெள்ளத்தரவுனா ஆதிசேஷனை சொல்லியாச்சு. கருடனும் ஆதிசேஷனும் யாரு? நித்தியசூரிகள். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர்லாம் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளை கொண்டாடுறார். அதனால அப்பேற்பட்ட வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை காரணமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். உள்ளத்துக்கொண்டு முனிவர்கள். முனிவர்கள் முனினா என்ன? மனனசீலகா முனிகி. மனசளவுல பெருமாளை நினைச்சுண்டே இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். முனிவர்களில் சிரேஷ்டமாய் இருக்கக்கூடிய. அதனால அந்த முனி மனனசீலகா முனி, பெருமாளையே மனசுல நினைச்சுருப்பா. அவ ஒரு இடத்துல அப்படியே தியானத்திலேயே இருப்பா. இன்னொன்னு உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகள். யோகினா யாரு சார்? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கார் சார் யோகி. யார் யோகி? யோகாபியாசம் செய்யக்கூடியவர்கள் யோகிகள், அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டவர்கள். அதனால உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். சரி, பெருமாளையே அந்த யோகிகளும் முனிவர்களும் மனசுலேயே நினைச்சிட்டு இருக்கா பெருமாளை. காத்தால நீங்க எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துப்பேன்? ரோஷன் எப்படி எழுந்துப்பேன்? அப்படிதான் எழுந்துப்பியா? சும்மா நான் கேமரா வச்சிருக்கோம் உங்க வீட்டுல, சும்மா நான் உபன்யாசத்தை கேட்கிறேன் சொல்லக்கூடாது. நீ அந்த இங்கிலீஷ் ஹரியை சொல்றியா? ஹரி 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 ஹரி. பெருமாளையே நினைச்சிட்டு கிட்டத்தட்ட நீ 13வது ஆழ்வார் ஆயிடுவ போல இருக்கு. நம்ம இவர் என்ன சுவாமி சர்வேஷ், நீ எப்படி காத்தால எழுந்துப்ப? தூக்க கலக்கத்தோடு எழுந்துப்போம் சார். நீ என்ன சாதாரணமா எப்படி எழுந்துப்ப? படுத்துட்டு அப்படி. அது புரியுது. சாதாரணமா என்ன வருத்தத்தோட எழுந்துப்பிய? சந்தோஷமா காத்தாலே விடிந்து விட்டது, நான் புஷ்பத்தை பறித்து சமர்ப்பிக்க. எந்த எக்ஸ்பிரஷனுமே அப்படியே சில மாதிரி அப்படியே எழுந்து உட்காந்துப்பியா? அப்படி காஃபின்னு உட்காந்துப்பியா? அப்படியே கையில கூப்பின கையோட அப்படியே நீ என்ன பண்ணுவ? ஏதோ துக்கத்தோட 1 மணி நேரம் கழிச்சுதான் எழுந்துவேன். ஸோ இவ ஆண்டாள் எப்படி எழுந்துக்கணும்னு சொல்றா தெரியுமோ? விஷ்ணு மெல்ல எழுந்துக்கும் போது ஸ்லோவா எழுந்துக்கணுமா? ஏன் ஸ்லோவா எழுந்துக்கணும் தெரியாதா? சரி, என்னம்மா ரெண்டா கண்ணா? சரி நீ சொல்லு. நீ மெதுவா ஏன் எழுந்துக்கணும்? மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறம் உள்ள ஹரி இருக்காரு இல்லையா, ரொம்ப வேகமா எழுந்துட்டோம்னு வச்சுங்கோ, அவருக்கு ஒரே ஆட்டம், கம்பார்ட்மெண்ட் ஆடுற மாதிரி ஆடுவான். மெல்ல எழுந்து ஆண்டாளுடைய அந்த வர்ணனை பாருங்க. ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அந்த உள்ளத்தில் புகுந்து அது குளிர வேண்டும். அது அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஹரி 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 ஹரின்னு காத்தால எவ்வளவு தடவை ஹரி சொல்லலாம்? சரி, இப்ப நம்ம ஹரி சொல்லிடலாம் பாருங்க. ஹரி 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 ஹரி. இப்ப இது நம்ம வேகமா சொல்லலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஹரியும் நம்ம கொண்டாடணும். ஹரியா சொல்லிடலாமா? ஹரி 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 ஹரி. 7 செகண்ட்ல ஆயிடுது. அப்படின்னா காத்தால எழுந்துக்கும் போது ஹரி என்ற பேரரவம் அசங்காம எழுந்துக்கணும். உள்ளம் புகுந்து குளிர்ந்து, உள்ளுக்குள்ள ஏசி போட்டா மாதிரி இருக்குமா, அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குமா பெருமாளை நினைச்சுண்டா. அதற்காக என்னோட ஃப்ரெண்டே நீ எழுந்துக்க மாட்டியான்னு ஆண்டாள் காலங்கார்த்தால. இது எத்தனாவது பாசுரத்துல கேட்கிறோம்? 6வது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தம ஸ்திரீயாக இருக்கக்கூடிய தோழியை பார்த்து எழுந்துக்கோ பெண்ணே என்று பல பல லட்சணங்களை காட்டி கூறுகின்றாள். 7ஆம் பாசுரத்தில் என்ன என்பதனை நாளைய தினம் பார்ப்போம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki
conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.